இலங்கை புவிநடுக்கத்துக்குரிய வாய்ப்புகளை கொண்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், புவிநடுக்கம் சார் நினைவுகளை எதிர்வு கூற முடியாது. ஆனால் மண் சரிவு, சூறாவளி மற்றும் புயல் அழுத்தங்களை போன்று என்றோ ஒரு நாள் புவிநடுக்கமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உதாரணமாக, கடந்த கால தரவுகளின் அடிப்படையில் கொழும்பில் துறைமுகத்தை அண்மித்த பகுதிகளில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதுடன் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்படைந்துள்ளன. அத்தோடு இதற்கான எழுத்துப்பூர்வமான வரலாற்று ஆவணங்கள் இருப்பதுடன் ஆய்வுக் கட்டுரைகளும் இது தொடர்பில் எடுத்துக் காட்டியுள்ளன. இதனுடன் இலங்கைக்கு கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய சிறிய புவி நடுக்கங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் என்றோ ஒரு நாள் இந்த அதிர்வுகள் பெரிய அனர்த்தமாக மாறலாம். ஆகவே அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பாரிய மண் சரிவில் காணாமல் போன மகளை தேடும் தாய், தப்பியோடும் போது நேர்ந்த துயரம். பதுளை கந்தக்கெட்டிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நாகொல்ல கிராமத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி இடம்பெற்ற பாரிய மண் சரிவில் காணாமல் போன தனது ஒரே மகளை தாய் தேடி வருகிறார். 21 வயதான காயத்ரி காவிந்தி ராயபக்ச என்ற யுவதி மண் சரிவில் சிக்கி 11 நாட்களாகியும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த கிராமத்தில் மண் சரிவில் சிக்கி மொத்தம் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காணாமல் போன யுவதியின் உறவினர்கள் 3 இதில் அடங்குவர். மண் சரிவு ஏற்படும் தப்பியோடும் போது மகள் அதில் சிக்கிக் கொண்டதாக மகள் தெரிவித்துள்ளார். தனது மகள் இந்த மண்மேட்டுக்குள் 2 அடி அல்லது 3 அடி ஆழத்தில் எங்கோ இருக்கிறார் என உறுதியாக நம்புவதாகவும், தினமும் 20 முதல் 30 தடவைகள் வந்து மகளை தேடுவதாகவும் தாயார் குறிப்பிட்டுள்ளார். மகளின் கையை பிடித்துக் கொண்டு ஓட முயற்சித்த போது மகள் தோட்டப்பக்கம் பாய்ந்ததாகவும், மகள் கை நழுவியதாகவும், இருவரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தாய் தெரிவித்தார். அவரது மகன் அருகிலுள்ள வயலில் இருந்து ஓடி வந்து தன் தாயை காப்பாற்றினார். எனினும் மகளை காப்பாற்ற முடியவில்லை. மகள் மிக திறமையானவர் எனவும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு செல்லவிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். 34 வயதான ரசிந்த ஜானேந்திராவின் முயற்சி. தென்கொரியாவில் பணிபுரியும் இலங்கையர்களால் சேகரிக்கப்பட்ட ரூபாய் 38.43 மில்லியன் நன்கொடை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் ஜியோன்சுவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் மேற்பார்வையாளராக பணிபுரியும் 34 வயதான இலங்கையர் ரசிந்த ஞானேந்திரா இந்த முயற்சியை முன்னெடுத்துள்ளார். தென்கொரியாவில் உள்ள இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் வணிக உரிமையாளர்கள் அளித்த நன்கொடைகள் மூலம் வெறும் 48 மணி நேரத்தில் நிதி திரட்டப்பட்டதாக ஞானேந்திரா கூறினார். யாழில் வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் கொடுப்பனவுகளை விரைவாக வைப்பிலிடுமாறு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட உலருணவு நிவாரண கொடுப்பனவு மற்றும் ரூபாய் 25,000 கொடுப்பனவு தொடர்பான முன்னேற்ற நிலைமைகள் தொடர்பாக நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்களுடன் நிகழ்நிலையோடாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் கலந்துரையாடினார். இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒரே சீரான நடைமுறைகளை பின்பற்றி வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும். வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட 22 மாவட்டங்களில் யாழ்ப்பாண மாவட்டமும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் சுற்றறிக்கைகள் மற்றும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை 8/2025 என்பவற்றின் பிரகாரம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு போதுமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க மற்றும் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு பிரான்ஸ் அபிவிருத்தி முகவர் நிறுவனம் ஆதரவளிக்கும் என்றும், இதற்காக எதிர்காலத்தில் நிபுணர்கள் குழுவை நாட்டுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளரிடம் பிரான்ஸ் தூதுவர் உறுதியளித்தார். பிரான்ஸ் தூதரகத்தின் துணைத் தலைவர் மத்தியூ ஜோன் இந்நிகழ்வில் பங்கேற்றார். கிழக்கு பல்கலைக்கழகம் இலங்கை தேசிய அளவில் 7வது இடத்தையும், உலக பல்கலைக்கழகங்களில் 1913வது இடத்தையும் வெபோமெட்ரிக்ஸ் தரவரிசைப்படி பெற்றுள்ளது. இது பல்கலைக்கழகத்தின் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும். உலகளாவிய தெரிவுநிலை, ஆராய்ச்சி திறமை, திறந்த அணுகல் மற்றும் மொத்த கல்வித்திறன் ஆகியவற்றில் ஏற்பட்ட முன்னேற்றமே இந்த உயர்வின் பின்னணியாகும். இலங்கை மற்றும் உலக பல்கலைக்கழகங்களின் தரவரிசை சூழல். இலங்கையில் பல்கலைக்கழகங்களின் போட்டி அதிகரித்து வரும் நிலையில் வெபோமெட்ரிக்ஸ் தரவரிசையில் கொழும்பு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், கல்லணி பல்கலைக்கழகம், ஸ்ரீ ஏவத்தனபுர பல்கலைக்கழகம் போன்றவை முன்னணியில் உள்ளன. இத்தகைய கல்வி போட்டி சூழலில் கிழக்கு பல்கலைக்கழகம் 7வது இடத்தை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாகும்.